உத்தரகாண்ட் மாநிலத்துல உத்தர்காசி அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துல உள்ள ஒரு பகுதி தான் தாராளி. இந்த தாராளி கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 8600 அடி மேல இருக்கு. இந்த தாராளியில நேத்து மேக வெடிப்பு காரணமா ஒரு பெரும் வெள்ளம் ஏற்பட்டிருக்கு. தென்மேற்கு பருவக்காற்றுடைய தாக்கத்தினால ஜூன் டு செப்டம்பர் மாதங்கள்ல இந்தியால பல இடத்துல மழை பெய்யும். இந்த காத்து உத்தரகாண்ட் பகுதிகளை அடையும் போது அங்க உள்ள மலைகள் இந்த காற்றை தேக்கும். இந்த மாதிரி மலைகள் காற்றை தேக்கிறதுனால இந்த காற்று மேல் நோக்கி செல்ல ஆரம்பிக்கும். இதை நம்ம ஓரோகிராபிக் லிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். தரைமட்டத்திலிருந்து சரியா 1 கிலோமீட்டர் நம்ம மேல போறோம் அப்படின்னா 5லிருந்து 6 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் அப்படிங்கிறது குறையும். இதுதான் நம்ம ஊட்டி கொடைக்கானல்லையும் நடக்கிறது. சோ இந்த மாதிரி காற்று மேல போக போக மேல வெப்பம் கம்மியா இருக்கிறதுனால இந்த காற்று குளிர்ந்து தூசி துகள்களை விட சிறிய அளவுல நீரா உருமாறுது. இந்த மாதிரி உருவாகிறது தான் கொஞ்ச நேரத்துல மழையா பெய்யுது. இங்க இந்த காத்து வேகமா அடிக்கிறதுனால ஏற்கனவே மேல உள்ள நீர்த்துளிகளை மழையா பெய்ய விடாம தவிர்த்து மீண்டும் மீண்டும் மேல கொண்டு போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி போறதுனால 7லிருந்து 10 கிலோமீட்டர் அளவுக்கு மேகமூட்டங்கள் அப்படிங்கிறது உருவாகுது. இந்த மேக கூட்டங்களை நம்ம குமுலோ நிம்பஸ் கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிறிது நேரத்துக்கு அப்புறம் இந்த காற்றுடைய வேகம் கம்மியாகிறதுனால மேல இருக்கிற அதிகப்படியான நீர்த்துளிகள் வெறும் 1 மணி நேரத்துல கொட்டி தீர்த்துருது. இந்தியன் மீட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா 1 மணி நேரத்துல 20 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல 100 மில்லிமீட்டருக்கு மேல மழை பெஞ்சிச்சுன்னா அதை மேக வெடிப்புன்னு சொல்றாங்க. இதுதான் இப்ப உத்தரகாண்ட்ல நடந்தது. நான் சொன்ன அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பை பை.